வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு ஏபெக்ஸ் 90. ஒரு பையன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அண்ணே, அ உங்கள எல்லாரும் சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வயசும் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க நெறைய கதைலாம் உங்களுக்கு ஃபுட்பால்ல தெரிஞ்சிருக்கும். அத கொஞ்சம் ஸ்டோரியா அப்பப்போ 1, 2 வீடியோ சொல்லுங்கண்ணே அப்படின்னான். ஃபர்ஸ்ட்டு உச்சக்கட்ட கோவம் வந்தது. டேய், உன்னோட 10 வயசு கூட நான் பெரியவன் இல்லடா. அவனுங்க சும்மா செல்லமா சித்தப்பான்னு கூப்பிடுறானுங்கடான்ட்டு. பட் ஆனா அவன் சொன்ன பாயிண்ட்ல ஒரு நியாயம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நியாயத்துக்காக யோசிச்சு பார்த்தேன். சரி, நம்ம டீ கடையில உட்காந்துட்டு இப்போ நானு, ஜஷ்வந்த், இப்போ என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட உட்காந்துட்டு இந்த ஃபுட்பால் கதைகள்லாம் பேசும்போது நெறைய கதைகள் பேசியிருக்கோம். சரி, கதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில வந்து இன்றைக்கி ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ப லியோனல் மெஸ்ஸி அவர்ட்டேருந்து பண்ணுவோம். ஹம்பிளான பெர்சனு, அமைதியான பெர்சனு, நீட்டான பெர்சன். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. கொஞ்சம் எவ்வளோ பெரிய தீவிரமான மெஸ்ஸி ஃபேனாக இருந்தால் கூட இந்த கதைகளை கேட்டிருக்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, ஒன்றும் இல்லை. மெஸ்ஸி வந்து சைல்ட்ஹுட்டில் சின்ன வயசில் இருக்கும்போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அவர் இப்போவே வளரல, குட்டியாக தான் இருக்காருன்னு. சைல்ட்ஹுட்டில் இன்னும் சின்னதாக இருப்பாராம், மிட்ஜெட் மாதிரி இருப்பார். ரொம்ப 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 குள்ளமாக இருப்பாராம், ஸ்ட்ரென்த் இருக்காதான். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து லியோனல் மெஸ்ஸியோட கோச் வந்து இவர் வந்து நல்லா சூப்பராக தான் விளையாடுவாராம், ப்ரொடிஜி தான், எல்லாமே ஓகே தான். ஆனால் இவங்க கோச் வந்து லியோனல் மெஸ்ஸி கோல் அடிக்கணும் நிறையா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு, நீ நல்லா சாப்பிட்ணும் கண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். சொல்லும்போது பார்த்தா மெஸ்ஸியோட வீக் பாயிண்ட் சாப்பிடும்போது பார்த்தாக்கா, அந்த ஒரு சாக்லேட் இருக்குமா, ஒரு சாக்லேட்டு அதில் வந்து ஃபட்ஜஸ்லாம் போட்டு ஒரு மாதிரி மேலே தூவி, அது மாதிரி ஒரு கேக் கம் சாக்லேட், ஒரு குக்கி மாதிரின்னு வச்சுக்கோங்க. பிஸ்கெட்டு, சாக்லேட் எல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி பேஸ்ட்ரி ஐட்டம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அது மெஸ்ஸிக்கு பிடிக்கிறத பார்த்துட்டாராம். பார்த்தோன்னே மெஸ்ஸிக்கிட்ட வந்து சொல்லுவாராம், நீ நல்லா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிடு. சாப்பிட்டுட்டு ஒரு மேட்ச்சுக்கு நீ இத்தனை கோல் அடிக்கிற அப்படின்னாக்கா, நான் வந்து 2 கோலுக்கோ ஒரு கோலுக்கோ, அது மட்டும் எனக்கு சரியாக தெரியல, நான் தப்பாக சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு கோலுக்கோ அதுக்கு வந்து நான் உனக்கு இது கொடுத்துட்றேன், அந்த சாக்லேட் சிப் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிஸ்கெட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஒரு கோலுக்கு 2 பிஸ்கெட்டோ ஒரு பிஸ்கெட்டுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. மெஸ்ஸி வந்து என்ன பண்ணுவாராம், கொளுத்த ஆரம்பிச்சிருவாராம் சின்ன வயசில். அடின்னு கோலு மழை தானா. அப்போ கோச்சுக்கு பயம் வந்துடுமா, ஐயோ ஒரு அத்லெட்டு ப்ரோ அத்லெட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கிற பையன் வந்து இவ்வளோ சுகர் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்க முடியாதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மெஸ்ஸிக்கிட்ட சொல்லுவாராம், இனிமேல் நீ சாதாரணமாக கோல் அடித்தாக்க உன்னை இது பண்ண சாக்லேட் தர மாட்டேன் நான் உனக்கு, அதனால் நீ ஹெட்டிங்கில் கோல் அடித்தாதான் உக்காளி உனக்கு சாக்லேட் தருவேன் அப்படின்னு சொன்னோன்னே மெஸ்ஸி சின்ன பையன்தான், ஷாக் ஆகிருவானாம், என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. அங்கே தான் ட்விஸ்ட்டே. நம்ம மெஸ்ஸியை பற்றி தான் எல்லாத்துக்கும் தெரியும்ல, சும்மா கறக்குன்னு கட் பண்ணி போயிட்டே இருப்பார்ல. ட்ரிபிளை போட்டு எல்லாத்தையும் தாண்டி கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கோல் கீப்பரை கட் பண்ணிடுவாப்லையாம். கோல் கீப்பரே ட்ரிபிள் பண்ணி போயிட்டு பாலை இப்படி ஜகல் பண்ணி தலையில் அப்படின்னு அடிப்பாராம் மெஸ்ஸி. அடிச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடிச்சுட்டு இப்படி கோச்சை பார்ப்பாரான், பிஸ்கெட் சாக்லேட் எடுத்து வைங்க, இதான் வந்துடுறேன் அப்படின்னு வரான். கோச்சு பார்த்துட்டு என்னடா இந்த பையன் அன்ஸ்டாப்பபுளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல நீ எதுவுமே பண்ண வேணாம், சேலஞ்ச் நம்ம இதோட எதுவும் பண்ணிக்கலாம், நல்லா தான் பண்ணுற நீ. ஸோ நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடு, பக்காவாக இருந்தால் தான் நம்ம ஃப்யூச்சரில் நீ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த நியூஸ் எங்கேயோ எப்போயோ படித்தேன், ஒரு மாதிரி அறகுறையான ஞாபகம் தான். சரி, இதை நான் மறக்கிறதுக்குள்ளே டாக்குமெண்ட் பண்ணி சொல்லிடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இல்லை இந்த நியூஸே தப்பாக இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து, இல்லைண்ணே இந்த சாக்லேட் இல்லை, டெய்ரி மில்க் இல்லைண்ணே, இது வந்து வேறு சாக்லேட்ண்ணே, என்ன சொல்கிறது, ஆசி சாக்லேட்னு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, 2வது கதைக்கு போவோம். 2வது கதை. இந்த கதையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதே ஒன்ஸ் அகெயின் மெஸ்ஸியை வச்சு தான் நான் பேச போகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், யாயா டூரே நம்ம மான்செஸ்டர் சிட்டியோட பிளேயரு. இவர் வந்து பார்சிலோனாவில் விளையாண்டுட்டு இருந்தார். அது பார்சிலோனா ஃபேன்ஸுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. பார்சிலோனாவில் தலைவர் விளையாண்டுட்டு இருக்கும்போது மெஸ்ஸியோட கேம் பிளேவை பார்த்துட்டு மெஸ்மரைஸ் ஆகிட்டானா. ஐயோ என்னடா இப்படி விளையாடுறான் அப்படின்ற ஒரு மாதிரி மெய் மறந்துட்டானா. மெஸ்ஸியை பார்த்தாலே ஒரு உள்ளே வந்து ஒரு பயமே வந்துடுமா இவனுக்கு, என்னடா இப்படி விளையாடுறான் இவன் அப்படின்ட்டு. சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு ட்ரைனிங்லலாம் பார்த்தா மெஸ்ஸி போட்டு தாக்கி, ப்ரைம் மெஸ்ஸி வேறு, இப்போட இப்போ என்ன ப்ரைம் மெஸ்ஸி இல்லை, ட்ரிபிள் பண்ணி தள்ளிடுவான் நட்மேக்ஸ்லாம் போட்டு. ஒரு வாட்டி யாயா டூரே தன் குடும்பத்தோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்காங்க. வந்திருக்கும்போது மெஸ்ஸி ட்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே நட்மேக் தான், 1 2 3 நட்மேக் விழுந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக யாயா டூரே கிட்ட வரும்போது யாயா டூரே வந்து மனசுக்குள்ளேயே வந்து வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டாராம், மெஸ்ஸி உக்காளி என்ன பண்ணிடாதரா, தயவுசெய்து என் குடும்ப குட்டிலாம் வந்திருக்குது, பார்த்தா ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படின்ட்டு. நீங்கள் கேட்கலாம்,
என்னடா ஒரு நட்மக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு கேட்கலாம். நானே ஒரு ஃபுட்பால் மேட்ச் விளையாடும்போது ஒரு சின்ன பையன்ட்ட நான் நட்மக் வாங்குறேன், இல்லை ஒரு அங்கிள்கிட்ட நட்மக் வாங்கியிருக்கேன். 45 வயசு அங்கிள்கிட்டையும் நட்மக் வாங்கியிருக்கேன், 18 வயசு சின்ன பையன்ட்டையும் வாங்கியிருக்கேன், என் வயசு ஆட்கள்கிட்டையும் வாங்கியிருக்கேன். வாங்கும்போது வெளியே காமிச்சிக்க மாட்டேன் அந்த சோகத்தை. அப்படியே உள்ள கக்கூஸில் போய் உட்காந்துக்கிட்டு மேட்ச் முடிஞ்சோடனே இந்த சென்னை 28ல் ஜெய் அழுவான் தெரியுமா, அந்த மாதிரி தான் அந்த ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது நட்மேக்லாம் வாங்குறதெல்லாம். ஸோ மெக்ஸுங்கிறதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் இதுன்னு சொல்லலாம். கதைக்குள்ளே வரும், டைவர்ட் ஆகலாம். அப்புறம் பார்த்தா அப்படி இப்படின்னு சுற்றி கடைசியாக நம்ம லியோனல் மெஸ்ஸி வந்து யாயா டூரேட்ட வரும்போது, யாயா டூரே மனசார நினச்சது அவருக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியலையா, நட்மேக் பண்ணலையா, பை காட்ஸ் கிரேஸ் பொழைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் எங்கேயோ யாரோ சொன்னாங்க. அவர் தான் யாயா டூரே தான் சொல்லியிருப்பாரு, இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி நியூஸ்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்க முடியல. ஏன் இப்போ ரிவால்வ் ஆகல, ஏன் இப்போ நிறையா கண்டென்ட் கிரியேட்டர்லாம் க்ரியேட் பண்ணுவாங்க, ஏன் வரலன்னு தெரியல. சரி, கதை 2 கதை முடிஞ்சிருச்சு. 3ஆவதாக ஒரு பர்சனல் கதையை சேர்த்து சொல்லுவோம். என்னடா பர்சனல் கதை அப்படின்னு சொல்கிறீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இட்லி கடையோட அந்த ரீல் மீம் போடுறாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் வந்து இந்த கடை வாசலில் உட்காந்து டீயை குடிச்சிட்டு இருப்பார். கட் பண்ணால் அப்படியே ராஜகிரண் வந்து டீ குடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ரீல் இருக்குது. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இனி அந்த ரீல் பார்க்குறேன், தனுஷ் வந்து உட்காந்துருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. அடிடாஸ் பூட்டு, நைக்கி பூட்டு, புதுசாக என்னென்ன பூட்டு இருக்கோ எல்லா பூட்டையும் வச்சுருக்க மாதிரி போட்டிருக்கு. கொஞ்சம் அவங்க அப்பாவை காட்டும்போது என்னென்ன பூட்டுனாக்கா, ஸ்டார் இம்பேக்ட்டு, நிவியா, அந்த பழைய பூட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டிருந்தது. சரி, இதுக்கு என்னடா இப்போ அப்படின்னாக்கா, எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுனாக்கா, நம்ம கொஞ்சம் இப்போது ஃபினான்ஷியலி ரொம்ப டவுன் ஆகிட்டோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2-3 இயர்ஸ் பேக் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடிடாஸில் வந்து அந்த மெஸ்ஸி யூஸ் பண்ண பூட்டு வச்சுருந்தேன். இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னாக்கா, நான் 12 வருஷமாக ஒரு மெஸ்ஸியோட வந்து வேர்ல்ட் கப் பூட் வச்சுருந்தேன். அந்த பூட்லாம் நான் வேணால் ரொனால்டோ ஃபேனாக இருக்கலாம், நான் யூஸ் பண்ண பூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியோட பூட் தான். இந்த கோப்பாவாக இருக்கட்டும், இல்லை அந்த F15 ஒரு பூட் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின்போ கலரில் ஒரு பூட்டு வச்சுருந்தேன். இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தான், நார்மலாக கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் டவுன் தான், நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம் ஃபினான்ஷியலாக. நடுவில்லாம் செருப்பு இல்லாமல் தான் இப்போது ஷூ இல்லாமல் ஃபுட்பால் விளாண்டுருந்தேன். என்கிட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அடிடாஸ் கோப்பா பூட் இருந்தது. அந்த பூட்டு நான் ஒரு மேட்ச் விளையாண்டுட்ருக்கேன், கிரவுண்டில் தான், நான் டர்ஃப் கூட இப்போ போகிறதில்ல, பெருசாக கிரவுண்டில் விளையாண்டுட்ருக்கேன், கிழிஞ்சிருச்சு. அப்புறம் என்கிட்ட பூட் இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு 2 மாதம் நம்ம பூட்டு வாங்கலாமா வேணாமா எனக்கு யோசனை, என்ன பண்ணுறதுன்னு. ஏன்னா உண்மையிலே அது பயங்கர ஹிட் ஆச்சு அந்த ரீலு. எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, எல்லாத்துக்குமே வந்து எனக்கு தெரியல, எனக்கே லைட்டாக நானே கொஞ்சம் எமோஷனல் தான் ஆகிறேன். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து அந்த 900 ருப்பீஸோ 800 ருப்பீஸோ கொடுத்து அந்த நிவியா பூட்டு வந்து நடுவில் வாங்கினேன். ஸோ அந்த ரீல் வந்து பயங்கர இம்பேக்டை கொடுத்துருச்சு. ஸோ எதுவுமே வந்து லைஃப்பில் வந்து நிரந்தரமே கிடையாது. அது கிளியர் கட்டாக வந்து எனக்கு இந்த சின்ன பூட்லேயே புரிஞ்சிருச்சு. இன்றைக்கி உட்காந்து இந்த லைட் போட்டுட்டு இந்த ப்ரொஃபஷ்னல் கேமரா வச்சு இந்த மைக் வச்சுலாம் நான் பேசலாம். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது என்னால் அந்த 5000 10,000 பூட் நான் முன்னாடி 10,000 அசால்ட்டாக என் தம்பிக்கெலாம் நான் வந்து யூகே போய்ட்டு வரும்போது, இதுக்கு போய்ட்டு வரும்போதெல்லாம், லண்டன் போய்ட்டு வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோட பூட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் 15,000 சம்திங். இப்போ பார்த்தாக்க அப்படியே 800 ஒரு பூட் வாங்குற அளவுக்கு கூட நமக்குள்ளால முடியலேன்னு சில டைம் யோசிக்கும் போது பயங்கர ஹிட் ஆச்சு. ஆனால் ஃபைனல் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, 800 பூட்டு மேட்டரில் என்னால் இப்பயும் ஃபுட்பால் விளாட முடியுது, 2 கால் இருக்குது, நல்லா ஓட முடியுது. கடவுள் வந்து எனர்ஜி கொடுத்துருக்காரு, கொஞ்சம் ஃபிட்னஸையும் கொடுத்துருக்காரு. நான் ப்ரொஃபஷ்னலாக விளாட்ல, லோக்கலாக விளையாண்டாலும், சின்ன பசங்க கூட விளையாண்டாலும் அந்த சந்தோஷம் கிடைக்கும், அந்த டோபமின் கிடைக்கும். அதை யோசிக்கும் போது லைட்டாக அதை யோசித்து பார்த்தா எதுவுமே கஷ்டம் இல்லை, திரும்ப எப்போ வேணாலும் அந்த அடிடாஸ் பூட்டோ நைக்கி பூட்டோ வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது சடனாக இன்றைக்கி தோணுச்சு, இந்த ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பேசி டக்குன்னு போட்டுருவோம். ஏன்னா தெரியல, உங்களுக்கு சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ஏதாவது கொடுக்கணும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு ஆசையாக இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.